ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வருஷத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். வேகமாய் இந்த 2025 ஒரு நிழலை போல அல்லது ஒரு புகையை போல ஓடிப்போனது அல்லது முடிந்து விட்டதை நாம் உணரும் போது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் வருடங்கள் காலங்கள் வேகமாய் போனாலும் நம்முடைய கர்த்தர் மாறாதவராய் கூட இருந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 48:14 நான் வாசிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆண்டவரை குறித்து இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனா. காலங்கள் வேகமாய் முடிந்தாலும் அடுத்த காலத்திற்குள் புதிதான வருஷத்துக்குள் போனாலும் நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் மாறாதவர். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, இருக்கிறவராகவே இருக்கிறார். மனிதன் இன்று இருப்பான் நாளை இருப்பான் என்று சொல்ல முடியாது. சூழ்நிலை இன்று சாதகமா இருக்கும், நாளைக்கு சாதகமா இருக்குமா என்று சொல்ல முடியாது. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும், மனிதனுடைய சுபாவங்களும் மாறிக்கொண்டிருக்கும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மாறாதவர், நம்மை மறவாதவர், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் 2025 நம்மை நடத்தினார். 2026 நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கணும். எவ்வளவு அழகா நடத்தினாரு. நீங்க அதை யோசித்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உட்கார்ந்து திரும்பி ஜனவரி 1 இந்நாள் வரை கடந்து வந்த பாதைகள்ல கர்த்தர் கூட இருந்து நடத்தி நிச்சயமாக நடத்தியிருப்பார். அதுதான் உண்மை. ஆனால் அதை நாம் சிந்தித்து பார்க்கிற விதத்தில் பார்க்காவிட்டால் இந்த வருடத்தை நீங்க ரொம்ப கடினமான வருஷம், பாடுகள் நிறைந்த வருஷம், ரொம்ப ஒஸ்ட் எனக்கு அல்லது பேட்னு சொல்லிதான் நீங்க சொல்லுவீங்க. இல்ல, பார்க்கிற விதம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16 7 மனுஷன் பார்க்கிற விதத்துல நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. மனுஷன் பார்க்கும் பொழுது குறைவுகள் தெரியும், பலவீனங்கள் தெரியும், வித்தியாசமான பார்வை. அதற்கு ஆண்டவர் அது இல்ல, நிறைவை பார்ப்பார், அதற்குள் இருக்கிற நன்மையை பார்ப்பார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஒரு குடும்பத்துல ஒரு இழப்பு வரும்பொழுது அல்ல மரணம் வரும் பொழுது, இன்னைக்கு இந்த வருஷத்துல நாங்க எங்க உறவினர் இழந்துட்டோம், அம்மாவை இழந்துட்டோம், அப்பாவை இழந்துட்டோம், ஏதாவது ஒரு இதை பார்க்கும்போது நம்ம சோர்ந்து போயிடும். ஆண்டவர் என்ன அதை எப்படி பார்ப்பாரு? நம்ம அதை மரணமாய் பார்க்கிறோம். ஆண்டவர் மரணத்துக்கு பின்பு இருக்கிற வாழ்க்கை. என் மகள் பூமியில கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு இருக்க விரும்பலப்பா, என் மகன் பூமியில கஷ்டப்பட்டு படுக்கையில இருக்க நான் பார்த்துட்டு இருக்க விரும்பல, அதுதான் என்னோட சந்தோஷமா இருக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஆண்டவர் இப்படிதான் சொல்லுவாரு. இம்மைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். இன்னைக்கு சந்தோஷமா அங்க இருக்கிறாங்க. நாங்களும் ஒரு நாள் அந்த இடத்திற்கு போவோம். அந்த நம்பிக்கை உள்ள பார்க்கும்போது நிச்சயமாகவே அது இழப்பாக வேதனையா தெரியாது, அது ஆறுதலை கொண்டு வந்து விடும். ஆனால் அப்படி இல்லாமல் உலக பிரகாரமா பார்த்தோம்னா புலம்பிக் கொண்டேதான் இருப்போம். ஏன் நான் கொஞ்சம் நல்லா பார்த்திருக்கலாமோ, ஒரு அப்படி செஞ்சிருக்கலாமோ, இதை தான் சொல்லி புலம்பிக் கொண்டிருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானதாம். அவர்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறிவிடுறாங்க. இன்னும் ஒருவேளை ஆபரேஷன் அல்லது பலவீனங்களை தான் பார்த்தீங்கன்னா ஏராளமான சாட்சிகளை சொல்ல முடியும். அதிலும் கர்த்தர் நன்மை வைத்திருப்பார். இந்த ஆடியோ செய்தியை தொடங்கி 6 வருஷங்கிட்ட ஆக போது ஏராளமான சாட்சிகளை கேட்கும்போது எனக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சகோதரி கால் பண்ணி சொன்னாங்க, என் சகோதரனுடைய கிட்னி பங்கனிங்க நின்று போச்சுது, என்ன செய்வதுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர்ஸ் கைவிரிச்சிட்டாங்க. அப்போ நாங்க ஜெபம் பண்ணோம். அந்த நாள்ல வந்து ஆடியோ செய்தி எங்களை தொட்டிச்சுது. நாங்க ஜெபம் பண்ணும்போது அது அவ்வளவுதான் நினைச்சோம், டாக்டர் ஆச்சு வந்து மீண்டும் அது பங்கன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொருத்தர் சொன்னாங்க, என்னுடைய கணவனுக்கு கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, 40 வயசு தான் தாண்டுது, இப்பமே சுகர் அதிகமாயிடுச்சு, வேற வழியே கிடையாது, கால் எடுக்கலன்னா ரொம்ப உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. என்ன செய்வது? அவரமா அழுதார். இந்த வயசுல என் கால் எடுத்துட்டாங்க, நான் எப்படி நடப்பது? ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது விசுவாசத்தை ஏற்படுத்துகிற ஒரு செய்தியை நாங்க ஆடியோ மூலமா கேட்டோம். என்ன நடந்துச்சு? அடுத்த நாள் போகும்போது செக் பண்ணாங்க, இல்ல அது கால் எடுக்க வேண்டிய நிலைமையில இல்ல. ஒரு மாற்று வழி ஆண்டவர் அந்த டாக்டருக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கால் எல்லா புண்களும் மாறினது, சுகரும் நார்மலா மாறிடுச்சு. இன்னைக்கு நன்றாக நடக்கிறாரு. நாங்க திரும்பி அதை பார்க்கும்போது எங்களால் நன்றி சொல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒருவேளை அநேக சாட்சிகளை சொல்லிட்டே போக முடியும். நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது நிச்சயமாகவே நாம் நன்றி தான் சொல்ல முடியும். இன்னைக்கு நீங்க கடந்து வந்த பாதைகள் ஒருவேளை நினைச்சது நடக்கலையா, எதிர்பார்த்தபடி காரியங்கள் வாய்க்கலையா, நஷ்டம் ஆயிடுச்சுதா, இல்ல கஷ்டத்தோடு தான் போயிட்டு இருக்கீங்களா, மனசு பாதிக்கப்பட்டுச்சா, அநேகர் உங்களை காயப்படுத்திட்டாங்களா? கவலைப்படாதங்க, ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். நம்மளை உடைக்கிறார்னா ஒரு அழகான பாத்திரமா உருவாக்குவதற்கு அப்படி பாருங்க. நம்ம ஆண்டவர் நினைவு கூர்ந்தார்னு சொல்லி பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஒருபோதும் கைவிடவே மாட்டார். மனிதர்கள் மாறி விடுவார்கள், கைவிட்டு விலகி கூட விடுவார்கள்.
கர்த்தர் மாறாதவர். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றென்றைக்கும் மாறாதவராயிருந்து மரண பரியந்தம் நம்மை நடத்துவாராம். கரத்துல நம்ம ஏன் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கூடாது? ஆண்டவர், இந்த வருஷத்தின் கடைசி நாளில் வந்துட்டோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்க. நன்றி சொன்னீங்கன்னா அடுத்து வாசல்கள் திறக்க ஆரம்பிச்சிரும். துதிச்சிங்கன்னா தடைகள் உடைந்து யோர்தான் பின்னிட்டு திரும்பும், எரியோக்கள் தரைமட்டமா போயிரும். கர்த்தர் கூட இருந்து கிரியைகளை நடப்பிப்பாரு. சந்தோஷமாய் நம்பிக்கையோடு துதிகளோடு அந்த புது வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். நிச்சயமாகவே புதிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். ஒருவேளை இந்த வருடம் எனக்கு எல்லாமே கஷ்டம் தானா, வருகிற வருடம் நம்பிக்கையோடு பாருங்க. அதற்கான நீங்க நஷ்டப்பட்ட காரியம், கஷ்டப்பட்ட காரியம், கண்ணீர் வெடித்த காரியம் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு பிரதிபலன் உண்டு. அதை கொடுப்பாரு, கைவிடவே மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வருடத்தின் கடைசி நாளுக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. இந்த வருடத்தை துவங்கினர் அநேக இந்த வருடத்தை முடிக்க முடியல. அவர்களை காட்டில் நாங்கள் நீதிமான்கள் அல்லது திறமையானவர்கள் அல்லது தாழ்ந்து உள்ளவர்கள் என்று சொல்லி எங்கள் கிரியைகளை நினைத்து மேன்மை பாராட்ட நாங்க வரலப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் இந்த நாள் எங்களை மீண்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவனப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒருபோது நீர் தவறு செய்ய மாட்டீர். நாங்கள் தவறுவோம், தடமாறுவோம், தடுமாறி போய்க்கிற சூழ்நிலை உண்டு. ஆனால் நீர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. தூக்கி நிறுத்தி தொடர்ந்து நியமித்திருக்க பாதையில ஓட வைக்கிற தேவன். இந்த நாளில் வேதனையோடு, கண்ணீரோடு, பலவீனத்தோடு, சோர்ந்து போய் இந்த வருடத்துல துக்கத்தோடு, இந்த வருஷம் எனக்கு இந்த மாதிரி வருஷம் எனக்கு வேண்டவே வேண்டாம், இப்படி எல்லாம் இனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நொந்து போய், உடைந்து போய், நொறுங்கி போய், நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரும்னா தட்டி கொடுங்க, தைரியம் கொடுங்க. வலதுகரத்தை பிடிச்சி நான் துணை நிற்பேன், நடத்துவேன்னு சொல்லி இழந்த அத்தனையும் திருப்பி கொள்கிற புது வருடமாய் வரப்போகிற வருஷத்திலையும் மாற்றி கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் அவ்வளவு நன்றி செலுத்துகிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பாருங்க, நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து 2026 கர்த்தர் நடத்துவார், மேன்மையாக வைப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் புதிய வருஷத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து சந்திப்போம். God bless you.